ஹலோ காய்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால், இப்போ மிரிஸ் சைடில் இருக்கக்கூடிய கோக்கனட் ஹில்ஸ் ஹோமுக்கு தான் இப்போ போகிறோம். ஸோ அங்கே சூப்பரான வியூ இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருக்குமே அது ஷோ இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஏரியா அது. அங்கே போகும்போது நம்ம ஃபுல் நமக்கு பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு இடமாக இருக்கும். நம்ம அதை வெயிட் பண்ணி ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ கோக்கனட் ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான இடம் பார்த்திங்கன்னா, அங்கே வியூ வந்து சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், சட்டப்படி இருக்கும். நம்ம போகிறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் இப்போ போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே பார்க்கும்போது நமக்கு எக்ஸாக்டாக எங்கே பார்க்குற மாதிரினா கோவாவுடைய பிரதான ஏரியாக்கள் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். நம்ம இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்து போயிடலாம். ஸோ நம்ம இப்போ மாறிடலாம். ரோட்டு மாறிடுறா வண்டி வரதுக்கு முன்னாடி மாறிடுங்கடா. ஐயோ வச்சு ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குதுப்பா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்தாச்சு. ஸோ கோக்கனட் ஹில்ஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பப்புக்கு போகிறோம். பப்புக்கு போயிட்டு என்ஜாயிங் பீர் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி அப்படியே இதுதான் கோக்கனட் ஹில்ஸுக்கு போகிற வழி. இது ரொம்ப பள்ளமான ஒரு ஏரியா. இதை பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஸோ இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி போகணும். நம்ம இறங்க போகும்போது நமக்கு எல்லாமே ஃபுல்லாக பார்க்க முடியும். வெயிட் பண்ணுங்க வாரு. ஓகே, மக்களே. ஸோ நம்ம இப்போ எல்லாருமே பீப்புள்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளும் அவங்களோட ட்ராவல் பண்ணி நம்ம அப்படியே போகலாம். கோக்கனட் ஹில்ஸ் வந்துட்டு அப்படியே சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு பிளேசஸ் வந்துட்டு. இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஸ்ரீலங்கா வந்தேன்னா மோஸ்ட்லி இங்கே இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக. அதுவும் இந்தியாவிலேருந்து வந்துருக்காங்க 2 முதலிங்க வந்தாலுமே டெய்லி சரக்கு தூக்கம். ஸோ அதர்வைஸ் நத்திங் டு டூ எனிதிங். ஸோ வெயிட் பண்ணி நம்ம போகலாம். இதுவே பார் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார் போக முடியாது. ஸோ நம்ம இப்போ கோக்கனட் ஹில்ஸை மட்டும் பார்த்து நம்ம அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் சில மூமெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸில் நிறையவே வச்சுருக்குறாங்க. வாங்கலடா ஸ்பீடா பாத்திய வாங்கடான்னு கூப்பிட்டா அடிக்க வரானுங்க. ஸோ இவனை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம போகலாம், நம்ம பாட்டுக்கு. ஓகே, ஸோ வந்தால் வாங்கடான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மாமா அம்மனை கட்டே வர போகிறாரு. ஸோ இங்கே தான் நம்ம பார்த்த ரெஸ்டாரண்ட்ஸு என்ன சன்செட் பார் வந்து. ஸோ இங்கே தான் இருந்துட்டு இருக்குது. கோக்கனட் ஹில்ஸுக்கு போகிற மெயின் பிரதான ஸ்ட்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் ஏறணும். இது ரொம்ப ரிஸ்கி இந்த ஏரியா. கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஏறணும். ஓகே, ஸோ கவனமாக இறங்கணும். ஏறது மட்டும் கிடையாது, இறங்குறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இதுதான், மூமெண்ட்ஸ் தான். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கோக்கனட் ஹில்லுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இதை பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்படி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு ஆனால் மெண்டல் வாழ வந்தன்னு வச்சுக்குவேன், அவனை கொண்டுருவேன். இவன் வரல வீடியோ ஷூட் பண்ணவங்கள எந்த பாருங்க மக்களே. ஸோ இது என்ட்ரி வரும்போது காடுகார மாதிரி இருக்கும். ஸோ சின்ன ஒரு பிரதான ஒரு ஸ்ட்ரீட் தான். ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே நம்ம வாக் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே வந்துடும். ஸோ இங்கேருந்து மேலே அது பார்க்கும்போது அங்கே சீயுடைய வியூவெல்லாம் வந்து ஃபுல்லாக சூப்பராக தெரியும் நமக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது பார்த்தாச்சு. இப்போ படிக்கட்டு இதில் வந்து ஃபுல்லாக ஏறணும். இதில் படிக்கட்டு வந்து ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. ஸோ மூச்சு வாங்குது இப்போ வாங்க. ஸோ நம்ம போயிடலாம். மூச்சு வாங்குது எனக்கு. வாங்க மக்களே. ஸோ இப்போ நம்ம ஏரியாச்சு, டாப் ஏரியாவுக்கு வந்து ஏரியாச்சு. ஸோ
இதுக்குள்ளே இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்துட்டுருக்குறோம். ஸோ அங்கே மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இதுக்குள்ளே ஃபுல் என்ட்ரன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ போகலாம். மூச்சு வாங்குது, மூச்சு வாங்குது. வயசான காலத்தில் அப்படி தான் இருக்குன்றேன். சரி, ஓகே, வந்தாச்சு. ஸோ வெயிட். ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வியூன்னு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ கேர்ஃபுல்ரா, இதில் சரிக்கிறோம். இது ரொம்பவே டேஞ்சரான ஏரியா. இது நிலக்குத்துன்னு போயிட்டு இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாங்கள் நம்ம ஃபோன் மூவ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்க கோகனட் ட்ரீஸ் அது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்படியே தான் இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே எல்லாரையும் கவனம் காணும். நான் சைக்கிள் ஸோ வெயிட் பண்ணுங்க. பாரு, ஓகே மக்களே. ஸோ ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான பிளேசஸ் வந்து. ஸோ இது நம்ம லாங் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணலாம். இங்கேருந்து பாருங்கள், இந்த ஹில்ஸை பார்க்குறதுக்கு இத்தனை மக்கள் வராங்க. ஸோ இதுலேயே பார் இருக்குது. அங்கே டவுன் வரைக்குமே போக முடியும் நம்மளால். வா, அதில் கீழே இறங்கி கொதிச்சிரு செத்துரு. ஓகே மக்களே, நம்ம அந்த கீழே வந்துட்டு இறங்கிடலாம். கேர்ஃபுல், அந்த மொபைலை கொடுத்துட்டு போவேன். நீ கீழே அந்த கம்பியை பிடிச்சிட்டு நடவேன். அந்த கம்பியை பிடிச்சிட்டு போ, சேஃப்டி. ஓகே மக்களே, கீழே விழுந்தா கீழே அடிமட்டம் வரைக்கும் போவேன். அது சொல்லிட்டு பாருங்க, வீடியோ ஷூட் பண்ணுது போயிட்டு இருக்குது. குட், தேங்க்யூ. போடா கீழே போடா. அங்கே மீன் வந்துட்டு இருக்கு பார்த்தா. இங்கே மீன் ஒன்று இருக்கு மக்களே. தவளையுடைய ஃபேஸ் காட்டு. ஓகே, ஸோ அது கேர்ஃபுல். பிடிச்சிக்கிறா, கம்மியாக பிடிச்சிட்டு போடா. ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா குண்டி வச்சு ரெண்டா தெரிச்சிடும். ஆரவாயை வச்சுட்டே இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இந்தியா கொடி வீல் சேரில் தான் அனுப்பணும். கொஞ்சம் எனக்கு இந்த கையை கூட நான் வாங்க. இருவாரு இந்த கையை பிடி. போ கீழே போ. கையில் ஏன் பிளட் வருது? நீ அங்கே இந்த கம்பியை பிடிக்க சொன்னில்ல, பார்த்தீங்களா? லவ் ஃபெயிலியர் கையை வெட்டிக்கிட்டான். பாருங்க மக்களே, சிவி ஊழத்தை எப்படி இருக்குன்றது பாருங்க. பின்னாடி கோகனட் ட்ரீஸ் தெரியுதா? அவ்வளோ பர்ஃபெக்டான பிளேசஸ் நமக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த ஃபுல்லாக வந்து இங்கே இதுதான் இருக்கும். But fortunately, we have found some Indian restaurants nearby. இதில் நான் உங்களுக்கு வியூவை ஃபுல்லாக வந்து நான் காமிச்சிட்டு வாங்க அந்த கடற்கரை. Feel our belly. That's all from வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் தான் நம்ம இப்போ கூட்டி போயிட்டுருக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில ஏரியாக்கள் இருக்குது. இதே கடல் அலைகள் வந்துட்டு காதல் அழிவதில்லை, அட கடல் அலை போல் ஓய்வதில்லை, வா வா என்றால் வருவதில்லை, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த கோகனட் ட்ரீஸுடைய சைஸை மட்டும் பாருங்கள் மக்களே. உங்களுக்கு நான் அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த ஹீல்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கீழே அடிவாரத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ மேலே வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீப்புள் சொல்லிங்கே இருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கப்பா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கடல் அலைகள் வருது. ஸோ நம்ம இதில் கீழே போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி தண்ணியில் வந்து ஷூஸ் வந்து பட்டு
உணவு நாற்றம் அடிக்குது ஷூஸ் எல்லாம். ஓகே, ஸோ அதனால தான், வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ மரமெல்லாம் நிறையவே வெட்டி போட்டுருக்குறாங்க. ஆனால் இதுதான் அந்த ஹில்ஸில் வந்து பிரச்சனை. எதுக்காக இதை வெட்டி போட்டாங்கன்னு தெரியல நமக்கு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. பிளேசஸ்லாம் வந்து உண்மையிலே வண்டர்ஃபுல் பிளேசஸ். அதை நம்ம ஈவினிங் டைம் சன்செட் வந்து பார்க்கக்கூடிய மூமெண்ட்ஸ் வந்து இங்கே பாருங்கள், சன்செட்டோடைய பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் அந்த டைம் கேப் அப்படின்ற மாதிரி வந்ததுனால மேபி கொஞ்சம் நம்ம ஏரியா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஏரி கிடையாது, டூ லேட், சாரி. ஸோ கோவை கார்த்தி சார், கோவை கார்த்தி சார் ஹாய் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லவ் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஸோ பொன்னாடிமார்கிட்ட தெரிஞ்சதுன்னா ரெண்டு பேருமே மிதிப்பாளுங்க. ஸோ அதனால் நான் எதுவும் சொல்லலைப்பா. தயவுசெய்து என் தங்கச்சிமார்களே அக்காமார்களே தயவுசெய்து சிங்க குட்டிகளை ரெண்டு கோயம்புத்தூர்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த பிறகு அடி உதைங்க துவைங்க எது வேணாலும் பண்ணிங்க. ஸோ நெவர் ஜட்ஜ் எனிதிங். ஓகே, ஸோ பப்ளிக்கில் கேஷம் வந்துருக்குறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும். கோவை கார்த்திக் 3 புள்ளி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கா மாமா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போடலாம் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மாமா சிக்கா மாமே நீ என்ன சீரியல் ஏது சீரியல் தெரியாது மாம்ஸு, அமெரிக்கா ட்ரிப் போகிறதுனால நீ ஒரு 50,000 ரெடி பண்ணி முதல்ல எனக்கு அனுப்பி விடுமாமா. நான் கோவை கார்த்திக் ஒரு டிக்கெட் போட்டு விட்றேன். ஸோ மறந்துடாமல் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிடுமாமா. 07792166874. இந்த நம்பருக்கு ஒரு 50,000 பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக உனக்கு அமெரிக்கா ட்ரிப்பு கன்ஃபார்மு. ஸோ மியா வந்து ஒரு 10,000 காசு கொடுத்துருங்க. நீங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இதை சிக்கந்தர் ஷா அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் எங்களுக்கு அனுப்பி விடுங்க. இந்த வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் வந்து ஹனிமூன் வந்துருக்குறாங்க. நம்மளாம் இருக்கிற பாருங்க கை குக்கால வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. அதனால் ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான், பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக தேங்காய் உளுந்துன்னா குண்டிலே 2 நசுங்கிற போல் இருக்குது. ஆமாம், ஐயோ இப்படி இருக்குது அப்பா, இதுக்கே பார்க்குறதுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ மக்களே, பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரிஸ், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மிரிஸ கோகனட் ட்ரீ ஹில் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இருந்தாலும் பாருங்கள், இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணுறேன். இந்த மலை கொஞ்சம் தெரியல. இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஃபுல் ஹோட்டல்ஸ் தான். ஸோ ஓகே ஓகே ஓகே, பாய், டேக் கேர்.